அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் 4 விதமான சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் குலுக்கி சர்பத். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குலுக்கி சர்பத் பண்ணுறதுக்கு ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சையை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜம்ஜா விதையை 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். 2 மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா இலை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்றவாறு சீனி நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. மூடியை போட்டு டைட் பண்ணிக்கிறலாம். இப்போ குலுக்குறேன். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸை நல்லா குலுக்குனா தான் அதில் உள்ள எசன்ஸ் தண்ணியில் இறங்கும். நல்லா குலுக்கியாச்சு. இப்போ நம்ம குலுக்கி சர்பத் ரெடி ஆயாச்சு. நான் எடுத்த அளவுக்கு 2 கப்புக்கு போதுமானது. இப்போ ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண குலுக்கி சர்பத்தை 2 கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறலாம். இதை வச்சிடலாம். அடுத்த ஜூஸ் பார்க்கலாம். இப்போது மின்ட் லெமன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு கை நிறைய புதினா இலையை ஒவ்வொரு இலையாக ஆஞ்சி 2-3 தடவை தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இஞ்சியில் சின்ன துண்டை தோல் நீக்கி 3 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி சீடு எடுத்துருக்கேன். இப்போ புழிஞ்சிக்கிறலாம். இப்போ நான் 1/2 கப் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி சீனி தான் சேர்க்க போகிறேன். நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஹனியும் சேர்த்துக்கிறலாம். சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபில்டர் பண்ணிவிட்டு காமிக்கேன். ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணியாச்சு. அதில் வந்த மிச்சத்தை நம்ம செடி அல்லது மரத்துக்கு உரமாக போடலாம். நம்ம செஞ்ச மின்ட் ஜூஸை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்த ஜூஸ் பார்க்கலாம். இப்போ கற்றாழை ஜூஸ் பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட ஒரு ஜூஸ் தான். ஒரு கற்றாழையை கட் பண்ணியிருக்கேன். இதோட சைட்ஸ்லாம் கட் பண்ணி ஜெல் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது 2ஆக கட் பண்ணி ஒரு ஸ்பூனுட்டு ஜெல் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு தான் ஜெல் எடுக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்பூன் எடுத்து ஜெல்லை எடுக்கணும். ஜெல்லை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் மிக்சியில் சேர்க்கணும். அலோவேரா ஜெல்லை அந்த கொழகொழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா கழுவி மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் புதினால சேர்த்துக்கிறேன். அடுத்து அரை எலுமிச்சையை நல்லா புளிகிறேன். இனிப்புக்காக 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்ததாக மோர் சேர்த்து ஆலோவேரா ஜூஸ் பண்ணுறதுக்கு ஆலோவேரா மிக்சியில் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, அடுத்து 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒருக்க மோர் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மோர் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட பாதி லெமன் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலக்கிட்டு ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
எல்லாத்துக்கும் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். நம்மளோட 4 சம்பர் ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இதை வர்ற ரமலானுக்கு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.